ஹே எவ்ரிவன், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ அந்த சேனலில் போடுறேன். என்னோடய சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் ஷேர் பண்ண போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க May 4th ரிசல்ட்டு தாங்க. டிஎன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி வரப்போகுது என்னன்றதை எவ்ரிடே வந்து சோசியல் மீடியாவில் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம லாஸ்ட் அந்த 50 வருட ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்சி தான் இருந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ஸோ பீப்புள்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்னா, இவங்க நல்லது பண்ணால் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, இவங்க நல்லது பண்ணால் மாதிரி இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் என்னென்னா, ஒருத்தர் வந்தாருங்க, அந்த என்ட்ரி கொடுத்ததில் வந்து அப்போ யாருமே வந்து இவ்வளோ தூரம் வருவார் அப்படின்னு அவரை பற்றி யாருமே சிந்திக்கலை. பட் ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா, அரசியல் இப்படி தான் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஒரு விஷயத்தில் மேடை பேச்சிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அது எண்டு முடிகிற வரைக்கும் வந்து இப்படி தான் ஒரு அரசியல்வாதி போவாங்க, இப்படி தான் மேடை பேச்சு பேசுவாங்கன்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டையே கம்ப்ளீட்டாக மாற்ற போகிற ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்திங்கன்னா அவர் தாங்க. அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இப்போன்னு இல்லை, முன்னாடி விஜயகாந்த் வந்தப்பையும் சரி, கமல் சார் வந்தப்பையும் சரி, எல்லாருமே ஒரு மாற்றம் வந்துடாதா, யாராவது நமக்கு இருந்துட மாட்டாங்களா, நமக்கு நல்லது பண்ணிட மாட்டாங்களா, இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் யாரும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த சமயத்தில் ஒருத்தவர் கொடுத்த என்ட்ரி வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட எவ்வளோ ரீச் ஆகிருங்க, பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆகிருங்க. ஒரு வீட்டில் 4 ஓட்டு இருக்குன்னா அதில் ஒரு ஓட்டு வந்து 4 ஓட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குங்க. இந்த கான்ஃபிடென்ட்டில் தான் வந்து எல்லாருமே இந்த போஸ்ட் எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி பேசு பொருளாக இருக்க ஒரு கட்சி அது பார்த்திங்கன்னா டிவிக்கே தாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு புதுசாக ஆரம்பித்த கட்சி வந்து மக்கள் மனத்தில் ரீச் ஆகிருக்குன்னா அதுக்கு காரணம் வேறு யாருமே இல்லைங்க, ஒன்லி ஒன் மேன், தட்ஸ் கால்டு விஜயண்ணா. ஸோ அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயங்கள் இந்த May 4th ரிசல்ட்டுக்கு அப்புறம். பட் ஒரு மனுஷன் வந்து இந்த மேன் ஆஃப் த மேட்ச், இந்த மேன் ஆஃப் த மூமெண்ட்டாக இருக்கான் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாட்டு எலெக்ஷனில் ஆஃப்டர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அது மிஸ்டர் விஜயனா தாங்க. அதுக்காகவே நல்லதே நடக்கும், கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.